என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம கொளச்சி போண்டா, அதாவது பூசணிக்காய் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மகாராஷ்டிராவில் ஃபேமஸான டிஷ் இது. என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் இதை சேர்த்துடலாம். நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வேகட்டும். காய் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துருங்க. நடுவில் நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க. 5 நிமிஷமாக நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள் வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். ஈஸியாக உடையிற அளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த காயை மட்டும் தனியாக எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இப்போ இதை நம்ம ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை ஒரு பேனுக்கு மாற்றிடலாம். இது கூட நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம சிம்லேயே வச்சு நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள் தண்ணிலாம் ஓரளவுக்கு வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்து நல்லா போண்டா மாவு பதத்துக்கு வர்ற அளவுக்கு பசிஞ்சுக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு சிட்டிக்கை அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். இப்போ இது ரொம்ப சூடாக இருக்குது. ஆறுனதும் கையில் பசிஞ்சுக்கலாம். தேவையான அளவுக்கு கடலை மாவு சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் இந்த மாதிரி போண்டா மாவு பதத்துக்கு உருட்ட வரணும். அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிக்க முடியும். இந்த மாதிரி பசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்சதும் குட்டி குட்டி போண்டாவாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு சைடு வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. ஈவனாக எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துடலாம். சுவையான கொளச்சி போண்டா தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.